ஹலோ கைஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக ஏலகிரிக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதோட விலாகோட எபிசோட் 1 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏலகிரி பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஏலகிரி அப்படின்ற ஒரு மலைவாழ் இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி திருப்பத்தூர் சாலையில் இருக்குது. ஏலகிரி மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து 1720 மீட்டர் உயரத்தில் 4 மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமைந்திருக்கு. ஏலகிரியின் மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சதுர கிலோமீட்டர் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா மலைகளின் இளவரசி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. இந்த மலையை அடைய நம்ம 14 ஹேர்பின் வளைவுகள் வழியாக வந்து பயணிக்கணும். இந்த வளைவுகளை நம்ம கடந்து செல்லும் போது வளைவுகளில் வந்து ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா 7 பெரிய ஆளுமைகள் மற்றும் 7 சிறந்த தமிழ் கவிஞர்களோட பெயர்கள் அதில் இருக்கும். அண்ட் நம்மளோட ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி அப்படின்னும் அழைக்கப்படுது. ஏலகிரியில் நாங்கள் யாத்ரி நிவாஸ் அப்படின்ற இடத்துல தான் தங்கியிருந்தோம். உடனே போயிட்டு அங்கே லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு உடனே நம்ம வந்து திருவாலி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். உள்ளே போயிட்டு நமக்கு பிடிச்ச பேக்கேஜை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு நான் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் லைன். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜிப் லைன் ட்ரை பண்ணியிருக்கேன். என் அப்பாவும் அம்மாவுமே கூடமே ட்ரை பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் செம்மையாக வந்து பண்ணாங்க. எப்படி இருந்துச்சு? முதல்ல அது பயமாக இருந்தது, திக்குன்னு இருந்தது. அப்புறமா வந்து தள்ளி விட்டு இருக்குது, அப்படியே சரன்னு ஈஸியாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஜாலியாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் மாதிரி இருந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு நான் போன ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஏடிவி ரைட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. கையில் வந்து 2 பக்கமும் பிரேக் இருக்கும் அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிலரேஷன் இருக்கும். இந்த ரவுண்டு நம்ம 5 ரவுண்ட்ஸ் நல்லா ஓட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போய் ஓட்டிகிட்டு வரலாம். ஸோ நான் வந்து நல்லா ஓட்டினதுனால உள்ளே ஃபாரஸ்ட்குள்ளேயும் போயிட்டு வந்தேன். அங்கே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா அந்த மேடு பள்ளம்லாம் இறங்கி ஏறி இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நம்மளுடைய அடுத்த கேம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஷூட்டிங். இந்த ஆரோ வச்சு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரவுண்டாக இருக்கும்ல அந்த டார்கெட்டில் அடிக்கணும். எங்கள் அப்பா இதை நல்லாவே டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணார். எங்கள் அம்மா கூட ஏதோ 1-2 பண்ணாங்க. ஆனால் நான் இருக்கேன்னு சுத்த வேஸ்ட்டு காய்ஸ். ஒன்றுமே அடிக்கலை, எல்லாம் கீழே தான் போயிடுச்சு. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். என்னுடைய அடுத்த கேம் இந்த பாட்டில் ஷூட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பால்ஸ்லாம் வந்து அந்த கன்னில் இருக்கும். அந்த பாலை வச்சு நம்ம வந்து அந்த பாட்டில்ஸை வந்து ஷூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம போன கேம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபிங். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காற்றடிச்ச பலூன் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் நல்லா சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் போகிற ரைடு தாங்க இஸ் த லெஜெண்டரி ரைடு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹியூமன் ஸ்லிங் ஷாட். ஸோ இதுதான் கிரிகால இடம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஸோ உள்ளே வந்து லைட்டாக ஒரு பயம் இருந்துச்சு தான். அண்ட் ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு ஃபுல்லாக சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லேடரில் வந்து ஏறணும். அண்ட் ஏறி போயிட்டோடனே அங்கேருந்து பார்த்திங்கன்னா 2 சைடில் ஒரு கயிறு வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்மளுடைய சேஃப்டி அந்த கிரிப்லாம் இருக்குல்ல அது கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லேடரை எடுத்துருவாங்க. Remove your lock your leg. Lock like this. Lock it tight. No closing your. Don't bite your tongue. All tight, huh? Nice and tight. Come on, boy. Oi, yo, hey, yo. பயந்துடா பயப்படாத பயப்படாத. ஃபர்ஸ்ட்ல பயந்தேன். இன்னொரு வாட்டி போறியா? ஒரு வாட்டி பயந்த நாப்பங்கதா அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் பயந்துதா. பயப்படலையா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் போன ரைடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரவுண்டு
அப்படியே தலைகீழ வரைக்கும் ஃபுல் ரவுண்ட் சுற்றணும். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். ஏன்னா நம்ம அப்படி கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இப்படி திரும்பும்போது நம்மளோட கால் வந்து அப்படியே கீழே வருது. பட் அது வந்து வரக்கூடாது, நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து அங்கே நிற்க வைக்கணும். ஸோ இது மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு. பட் யா, இட்ஸ் நைஸ். அவ்வளோதான். வேணாமா? சரி, போதும் போதும், நிறுத்திருங்க. போதும். காலை எடுக்கூடாது, காலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 டால் ட்ரீஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி லேடரை வந்து ரொம்ப தூரமாக வச்சுருக்க மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி மெஷர்ஸோடு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஏறி போயிட்டு வரணும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இடுப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து நல்லா குதிச்சு ஏறிட்டு இருந்தேன். காலை தூக்கி போட்டு விழ மாட்டவா? இப்போ நம்ம அந்த டாப்க்கு ரீச் ஆகிட்டோடனே நம்ம காலை இந்த பக்கம் தூக்கி இந்த பக்கம் இறங்க சொன்னாங்க. பட் அந்த ஹைட்லேருந்து நான் கீழே பார்த்தப்போ எனக்கு வந்து உள்ள அல்லு இல்லை கைஸ். ஸோ அதனால் நான் வந்து அப்படியே இறங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக ஒரு டாஸ்க் சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லேடர்லேயே ஏறி அந்த கம்பியை கடைசியில் இருக்கிற இந்த கம்பியை தொட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வேறு 3 கிராம் வந்து ஃப்ரீயாக தருன்னு சொன்னாங்க. பட் இந்த டாஸ்க் வந்து இம்பாசிபிளாக இருந்துச்சு. இதுக்கு நம்மளுக்கு 3 சான்சஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போய் கீழே டபால்னு விழுந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் அப்படியே டக்குன்னு போயிடலாம். தேங்க். கட்டிமா அப்படி மேலே அங்கே அப்படி வா சரி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்மளோட ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரோப் கோர்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும். அது பிடிச்சா ஆடும் சும்மா. அது நீ சைடில் வச்சுன்னா ஆடுதுமா, சென்டரில் கலங்கு. வா அவ்வளோதான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு பார்ப்போம். இது வந்து சிலந்தி வலை. சிலந்தி எப்படி இது பண்ணுறோம் அது ஓ, ஒரு கயிறு பிடிச்சிக்க, எது ஒன்றாலும் பிடிச்சிக்க, அந்த கயிற்று மேலே நடந்துக்க. ஓ, என்ன ஆச்சு? ஸ்ட்ரென்த்து போச்சா? அப்போ இது ஓகே. முடிச்சாச்சு கைஸ். கை ரெட் ஆயிடுச்சு. So that's it for today video. So next episode சந்திக்கலாம். Bye bye.